துரோகம் செய்த காரணத்தினால்தான் கடந்த அரசு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிராட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறதுக்கான அந்த ரைட்ஸும் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபியூனல்லாம் கேஸ் இருக்குது. அதனால் அவர் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசில் இது வரைக்கும் அது போல் எந்த நிகழ்வும் நடக்கலை. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஒன்றுனா இங்கே ஆணவ கொலை மட்டும்தான் அதிகமாக நடக்குது. நாங்கள் தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணி நின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் பேசவே இல்லை. கூட்டணியும் இல்லையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளோதான். சிறப்பு உட்கூற திட்ட நிதியை மடமாற்றம் செய்து பொது திட்டங்களுக்கு அதிகமாக செலவழித்து எந்த திட்டத்திற்காக நிதியை ஒதுக்குகிறார்களோ அந்த திட்டத்திற்கு நிதி சொற்ப அளவிலே செலவழித்து இந்த மக்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால்தான் கடந்த அரசு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது அதை நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது சுட்டி காட்டினேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியை வேறொரு திட்டங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள், இது முழுக்க முழுக்க ஆதி திராவிட மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று நேரடியாக அவையிலே நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக மகளிர் திட்டத்திற்கும் பொது விநியோக திட்டத்திற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த அரசு கடந்த அரசை போல் இல்லாமல் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தவேக அரசு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிராட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு முன்னோட்டமாக எப்படி அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகின்றதோ அதே போல் ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சி கூட விவசாயத்துறைக்கு மட்டும் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள். புரட்சி பாரதம் இயக்கமும் கடந்த 3 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கை, அதாவது SC/ST மக்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மட்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு இருந்தோம். கடந்த 2 வருடமாக அது பல்வேறு வேலை காரணமாக அது நின்று விட்டது. ஆக இந்த முறை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை பின்பற்றி இந்த அரசு செயல்படுத்தினால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல் உதவிகளையும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த அரசு ஒரு 50% செலவழித்திருந்தால் கூட இந்த மக்கள் கொஞ்சமாவது வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டிருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 80% செலவழிக்காமல் பொது திட்டத்திற்கு செலவழித்து இதை மக்களுக்கு துரோகம் இழைத்தது. ஆகவே புதிய அரசு நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை போல் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் இன்றைக்கு உங்கள் முன்பாக கொடுக்கின்றோம். இவ்வளவு காலமாக பாரம்பரியமாக நடைமுறைப்படுறது அரசு நிகழ்ச்சிகள்லாம் முதல்ல பாடுறது தமிழ் தமிழ் வாழ்த்து. அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியாக பாடுறது தேசிய கீதம். அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால் இப்போ என்ன புதுசாக மத்திய அரசு கொண்டு வராங்கன்றதுனால அது பண்ணுறாங்களா தெரியல. அதே போல் நீங்கள் சொன்னதில் இன்னொன்று என்ன சொன்னீங்க, காவிரி ஏற்கனவே கடந்த அரசு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை விவாதம் பண்ணாங்க. அதோடு சட்டமன்ற கட்சி அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டு போட்டு அங்கே ஜல்ஜீவன் துறை அமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா,
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வருதுனாக்கா தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இசைவு இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதுன்றது அது ஒரு சட்டமாக தான் இருக்குது. அதனால் கர்நாடக அரசு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களால மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாதுன்றது உறுதி. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து இதை காவிரி நீர் பிரச்சனை பற்றி என்ன நம்முடைய கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம், இதை எப்படி கர்நாடக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய கர்நாடகாவுடைய ஒட்டுமொத்த பதில் என்ன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. இங்கே தாவேக அரசு காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த விதமான பேச்சோ டிஸ்கஷன் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதாவது தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவர் சொல்றதுக்கான அந்த ரைட்ஸும் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபியூனல்லாம் கேஸ் இருக்குது. அதனால் அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான். இவங்க பேசி சுமூகமாக கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். அப்படி இல்லாட்டி 2 அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ராஜினாமா தான் பண்ணணும். இல்லை அது யார் செய்யணும்னாக்கா கவர்மெண்ட்டு தான் செய்யணும். அந்த கவர்மெண்ட்டு உயர் அதிகாரிகள் இல்லாட்டி முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சியை கூட்டி அதை விவாதம் பண்ணணும். அதை பிறகு முறையாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி, எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும், எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வரணுன்றத முறையாக அவங்க கேட்டு தான் அதை வாங்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். ஆனால் அந்த போராட்டம் ஒரு பக்கம் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேபி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பண்ணல. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை அவங்க தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை இங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோ தான் அதை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும். இல்லை கடந்த அரசில் தான் பட்டியலின மக்கள் தலைவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் வழக்குகளை ஜோடிப்பதும் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்களை தேடி இதே போல் கொலை செய்கிற திட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த அரசில் இது வரைக்கும் அது போல் எந்த நிகழ்வும் நடக்கலை. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஒன்றுனா இங்கே ஆணவ கொலை மட்டும்தான் அதிகமாக நடக்குது. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணி நின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவில்லை. கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பேரு எங்களுக்கான திமுக சம்மந்தம் இல்லை. நம்ம கூட்டணி நின்று நாங்க இது வரைக்கும் சொல்லல. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். அது அவருடைய கருத்து அது. ஆனா இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாசம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால இவ்வளவு சீக்கிரத்துல யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். கொள்கை அடிப்படையில் வேணும்னா இருக்கலாம் சார். இப்போ நிர்வாக அடிப்படையில அவங்க 6 மாசம் கழிச்சு சொல்லலாம் சார். ஆனா கொள்கை அடிப்படையில எப்பவுமே மாறாம இருக்கணும் இல்லையா? அது நிர்வாகம்ன்றது நிர்வாகம் தெரியல, அதனால கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா கொள்கைகள் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இல்ல, அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க செயல்படுறாங்க. அது நம்ம இல்ல கண்டிப்பா அதாவது சிஜேபி அதுல அதிகமா ஸ்டூடெண்ட்டுக்கு தான், இளைஞர்கள் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று இருக்குது. கல்வி அமைச்சர் அதை ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கொடுத்த அந்த டிமாண்டு, அதாவது போராட்டம் செஞ்ச மாணவர்கள் மேலே எந்த விதமான வழக்கமும் போடக்கூடாது. அதே போல் ஒரு 3 டிமாண்டு வச்சாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மத்திய அரசாங்கம் ஒத்துக்கின பிறகு இப்போ தேடி அவங்க பேரில் வழக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க மறுபடியும்
வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மறுபடியும் சிஜேபிக்கு வரும். இல்லை, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கோரிக்கைகளை வந்து பிஜேபி ஏற்றுக்கினாங்க. சிஜேபியினுடைய கோரிக்கைகளை பிஜேபி ஏற்றுக்கினாங்க, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். அதனால இந்த வழக்கு இதெல்லாம் கூட கண்டிப்பாக சரியாயிடுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, அந்த சிஜேபி தொண்டர்கள் மீது கைது நடவடிக்கைகள் இருந்தா கண்டிப்பா புரட்சி பாரதம் கூட அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும். அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நீங்களும் சொல்றீங்க இன்னும் நாள் இருக்குதுன்னு, இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம்ல அப்ப பேசிக்கலாம். சேலத்துல அம்பேத்கர் சில திறக்கம் ஒரு 8 ஆண்டுகளா நகலம் நீடித்து இருக்கு. கடந்த ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் அது நடக்குது. என்ன மாதிரியான அழுத்தங்களை தமிழக வெற்றில அதாவது சிலை வந்து திறக்கணும்னு சொல்லித்தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ எங்களுடைய கோரிக்கை அதுதானே. இப்போ அரசாங்கத்தை நாங்கள் அதான் சொல்ல போகிறோம். ஏன் அங்கே வந்து என்ன பதற்றம், அது ஏன் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த பதட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்தலை? அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தாக்கா ஏன் அதை கட்டுப்படுத்தலை? அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு பொதுமக்கள் பார்வைக்கு விடுறதுக்கு என்ன தயக்கம்? இதான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியும்.